அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பவி. அன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு பயங்கரமான வீடியோவாக இருக்க போகுது. இது எவ்வளோ பேர் நம்புறீங்களோ தெரியாது, எவ்வளோ பேர் அலட்சியப்படுத்துறீங்களோ தெரியாது, எவ்வளோ பேர் இது எடிட் நினைக்கிறீங்களோ தெரியாது. பட் ஸ்டார்டிங்கில் நான் எடிட் பண்ணி தான் நெச்சோனது நாங்கள் எல்லாருமே. பட் சத்தியமாக அது எடிட் இல்லை. அவ்வளோத்துக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடிட் பண்ணுற அளவுக்கு பண்ணவே இல்லை. அந்தளவுக்கு அவ்வளோத்துக்கு டீட்டெயிலாக விளங்குது அந்த வீடியோவில். என்னென்னு சொன்னால், ஒரு ஸ்கேரி வீடியோ தான். 2 பாய்ஸ் நடந்து போகிறாங்க, சின்ன பொடியங்கள். சைக்கிள் ஒருத்தன் உருட்டிக்கிட்டு போகிறான், ஒருத்தன் பக்கத்தில் நடந்து போகிறான். ஆனால் அவங்க நடந்து போகிற அந்த கேப் நடுவால் ஒரு கருப்பு கலர் உருவம் உண்டு. உடம்புக்கு மேலே ஒன்றும் தெரியலை, கீழே மட்டும் அந்த 2 காலாலையும் தாவி தாவி போகிற மாதிரி ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டுக்கு ஜதுர் அண்ணா தான் சொன்னவர், இப்படி வீடியோ வந்துருக்குன்னு சொல்லி தன்னிட்ட இல்லையண்டு. நானும் அதை மெயின் பண்ணல, ஒருத்தர் மெயின் பண்ணல. அப்புறம் இன்னொரு அண்ணா தான் சொன்னார், இப்படி ஒரு கோஸ்ட் வீடியோன்னு பார்க்கலையோன்னு சொல்லி. இது எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால், கிளிநொச்சியில் இருக்கிறாங்களுக்கு தெரியும், சேவையடை சந்தின்னு சொல்லி. அந்த சேவையடை சந்தி ஒழுங்கைக்குள்ள ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது, கருப்பு கலர் கேட் போட்ட வீடு ஒன்று. அந்த வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். அது என்ன சம்பவம்னு சொன்னால், நைட் அவங்களோட பிள்ளையோ தம்பியோ யாரோ தெரியாது, வேறு லேட்டாக இருக்கு போல். அப்போ அவன் எத்தனை மணிக்கு வந்திருக்காருன்ட்டு பார்க்குறக்காண்டி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துருக்காங்க. பார்த்து அந்த நேரத்தில் தான் இந்த இது பிடிபட்டுருக்குது. ஆனால் பார்த்தோன்னே சத்தியம் ஒரு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லலாம் யோசிக்க தோணுது. இந்த சூனியம் செய்வினை இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு சொல்லி சத்தியமாக தெரியலை. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அனுபவம் இருக்குமென்னு சொன்னால் மறக்காமல் அதை சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். அண்டையை கூட சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த ஒருத்தரப்புறம் போகிற ரோட் பெட்ரோல் சைட் இருக்குது, கிளிநொச்சி பெட்ரோல் சைட் ஒழுங்கைக்கால போகிற ஒருத்தர் ரோட் தெரியும் எல்லாருக்கும். நானும் ஜதுவும் என் ஃப்ரெண்ட் பொடியனும் தான் போனாங்க. போவைக்கில் ஒருத்தன் அந்த மரத்து உச்சி மேலே மேலே தலைக்கு மேலே இப்படி டோச்சை பிடிச்சவன் குந்தி கொண்டிருக்கிறான். அப்போ அவன் என்ன வரும் விசனா லூசு விதடானே தெரியலை. அந்த சாமத்தில் நாங்கள் போய் ஒரு 11 மணி இருக்கும். அந்த சாமத்தில் அந்த முழிச்சு கொண்டு அப்படி இருக்கிறான். நாங்கள் பார்த்தேன்னு அவன் வெறிகடியில் செஞ்சுருக்கிறான்னு சொல்லி. ஆனால் அதை பற்றி ஒரே யோசனையாக இருந்தது 2-3 நாள். என்னத்துக்காண்டி அவன் அதில் இருந்திருக்கணும், வெறியில் எதுவும் இருக்கிறானா, இல்லாட்டி சாகருக்கு சூசைட் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்கிறான்னு தான் யோசிச்சுன்னு போனாங்க. ஆனால் அப்படி சூசைட் பண்ணேன்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே நியூஸ்லையும் வரையில ஒன்லையும் வரையில. நான் நினைக்கிறேன் வெறியில் போய் மரத்தில் ஏறி குந்தி கொண்டு தானே தெரியாது. அதே மாதிரி தான் இந்த பரந்தனும் ஏதோ ஒரு இடம், அதில் ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் ஒன்றா தற்கொலை செஞ்சேன்னு சொல்லி ஒரே தூக்கு காயத்தில் வீட்டில் ஏதாக இல்லைன்னு சேர்க்கலைன்னு சொல்லி செத்தேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். இப்போவும் சொல்லுவாங்களா, அந்த ரோட்டால் போய்க்கல யாரும் அழுகிற சத்தமெல்லாம் கேட்குதுன்னு சொல்லி. இப்போ அப்படியெல்லாம் பேய்ன்றது உண்மையா, பேய் இருக்கா இல்லையா? சத்தியமாக எனக்கு சில இந்த இதெல்லாம் கேட்கும்போதெல்லாம் உண்மையாக பயமாக இருக்குது. என்னடான்னு சொல்லி ஒருவேளை இருக்குமா? அதே மாதிரி தான் எங்களோட கடைக்கு பக்கத்தில் ஒரு ஒழுங்கை இருக்குது, அங்கால 2 கடை இருக்குது. அந்த ஒழுங்கையில் தான் எல்லாருமே போய் வரணும். அப்போ சரியாக 1 மணி இருக்கும், 12:30-1 மணி. நாங்கள் எல்லாம் வித்ட்ராவல் டைம். அந்த டைமில் சரியாக 1 மணிக்கு இந்த பின் பாத்ரூம் சட சடன்னு அடிக்கும். என்னடான்னு சொல்லி 2-3 நாள் பேச விட்டுட்டான். ஏன்னா வெளியில் கலரோ தெரியாது, அவசரப்பட்டு வெளியே போயிடாது. அப்போ ஒரு நாள் எனக்கு தாங்கையெல்லாம் போயிட்டு கையில் ஒரு சின்ன கத்தியம் எடுத்துக்கொண்டு வெளியில் பார்த்து நேரா பாதுகாப்புக்கான தான் எடுத்தேன். அது நிற்கிறாங்கன்னு பார்க்குறக்கான. ஆனால் ஒருத்தருமே இல்லை. ஆனால் சரியாக 1 மணிக்கு சடன்னு சத்தம் கேட்கும். அவ்வளோத்துக்கு காற்றும் அடிக்கிறதில்ல. என்னத்துக்கான நீ அந்த 1 மணிக்கு அடி அப்படி சத்தம் கேட்குது? உண்மையாக பேய் இருக்குதான் போல இருக்குது சத்தியமாக. உங்களோட வாழ்க்கையில் எப்படி ஏதாச்சும் நடந்திருக்குமான்னு நினைக்கிறேன். இப்படி சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கும். நான் அந்த வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன், பின்னால் அதையும் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் அது உண்மையா பொய்யா இல்லை எடிட்டிங்காக இருக்குமா. அவ்வளோத்துக்கு விளங்குறதா தெரியாது. ஆனால் அந்த 2 படியங்கிட்டே திருப்ப காலையில் போய் கேட்கும்போது அந்த வீடியோ காட்டி அவங்களுக்கு அது என்ன நடந்தேன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்படி தங்களுக்கு பக்கத்தில் ஒன்றுமே வர இல்லை, அப்படி ஃபீலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்றது தான் கேள்விப்பட்டோம். உண்மைக்கும் இருக்குமென்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா
அந்த வீட்டு ஒழுங்கை சைட்டால் வந்து தான் சுடலை இருக்குதாம். அந்த ஒரு வேளை அதை தேடி அந்த சுடலை தேடி அந்த பேய் போய்ச்சுதோ யாருக்கு தெரியும். வெறும் கருப்பூர் அந்த படத்துலலாம் காட்டுவாங்களே எடிட்டிங்கில் எல்லாம் அந்த புகை மாதிரி போகிற மாதிரி அப்படி தாவி தாவி நடந்து போகுது. இது என்னண்டே விளங்குது இல்லை. கொஞ்ச நாளாக 2-3 நாளாக ஒரே மண்டை குத்தா கிடக்கு. அதை பார்த்ததுலேருந்து எங்களையும் வந்து செஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்குறவங்கள அப்படி தானே யோசிப்பாங்கல்ல. அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து வெளியில் போகும் பயமாக கிடக்கு, பாத்ரூம் போக பயமாக கிடக்கு. நானாச்சு பரவாயில்ல, அதுவும் வந்து இந்த இடத்த விட்டு எழும்புறாலே இல்லை, அந்தளவுக்கு பேய் பயம். நேற்றும் நைட்டு ஒரு சின்ன மீட்டிங் உண்டு. அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டை போகிறோம். ஒரு 10:30-10:45 இருக்கும். அது வந்து என்ன செய்யணும், நான் முன்னுக்கு இருந்தோண்டு கேமரா பிடிச்சோண்டு வர அப்படி ரோட்டை பக்கம். ஏன்னு கேட்டேன், கேமராவில் தான் பேய் தெரியுமா, இப்போ அதால் பேய் பார்த்தா நான் இதாக்கலாம் தானே. வந்து எனக்கு சிரிப்பும் தாங்க இல்லாது. எனக்கு பேய்க்கு பயம் இல்லை, ஆனால் இதை பார்த்ததுலேருந்து கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. இப்படி நிறைய வீடியோஸ் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் வீடியோவில் பார்த்ததில்லை. என்னண்டே விளங்குது இல்லை, பேய் இருக்கா இல்லையா அதை நீங்கள் தான் சொல்லணும். எப்படியும் உங்களுக்கும் இதில் அனுபவம் இருக்குன்னு தானே, எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். இப்படி ஸ்கேரியான வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, சில பேர் நேர்லையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்களோட ஊரில் எல்லாம் நான் படுத்துல தானே இருந்தது. நாங்கள் வந்து அந்த சுடலையால் தான் நைட்டால் டியூஷன் முடிச்சுட்டு அந்த சுடலையால் தனியாக தான் நான் போய் வரணும். அப்போ கூட அப்படி பயப்படலை. ஏன்னா அப்போ அதெல்லாம் தெரியலை. பக்கத்துலாம் போஸ்ட்மார்ட்டம் செய்கிறவங்க, சுடலை பக்கத்துலேயே ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கும், அதுக்காக செய்கிறவங்க. ஆனால் அப்போ கூட பயமாக இருந்ததில்லை. இப்போ இதை பார்த்ததுலேருந்து லைட்டாக பயமாக இருக்குது. ரோட்டால் போகவே பயமாக கிடக்கு. வளமையாக வீட்டை ஒரு அண்ணா வர கேம்பில் ஆடுறதுக்கு, அந்த அண்ணா உடனே நான் அந்த இதால் வரமாட்டேன்னு சொல்லி பயந்து நினைக்கிறேன். அந்தளவுக்கு நான் வீடியோ ஆட் பண்ணுறேன், கிளியராக விளங்க வேணாம் நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்தான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பேய் இருக்கா இல்லையா? என்ன வீடியோ பார்த்தீங்களா? வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த 2 படிங்க நடந்து போகிறாங்க, சைட்டால் போகுது. பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருந்துச்சு? அதை கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அதை எப்படி ரியலைஸ் பண்ணீங்க? எப்படி அது உண்மையாக இருந்துச்சா பொய்யா இருந்துச்சான்னு உங்களோட மனசில் டக்குன்னு தோணி இருக்கும். அதை தோணினதை மட்டும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இது உண்மையா பொய்யா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி உங்களோட வாழ்க்கையில் ஏதாச்சும் இப்படி சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சு கொள்கிறோம். அதை வச்சு இந்த சூனியம் செய்யணும் இதெல்லாம் நான் நம்பினதில்லை, ஆனால் அதெல்லாம் இருக்குன்னு தான் எல்லாருமே 100ல் 80% பேர் அது இருக்குன்னா சொல்கிறாங்க. ஆனால் அது இருக்கா இல்லையான்னு சொல்லி அதில் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா கண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்லக்கூடாது, இருண்டவனுக்கு அரண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான். அப்போ உங்களோட வாழ்க்கையில் எப்படி எது நடந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே எங்களோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுதாங்க. கிட்டத்தட்ட 18,000 பேர் வர போகிறீங்க. பெரிய ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக கேக் கட் பண்ணணும், பெருசாக செலிப்ரேட் பண்ணணும். கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அதே மாதிரி கூடிய சீக்கிரமாக 1 lakh சப்ஸ்கிரைபரை நாங்கள் எடுத்தே ஆகணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கட்டாயம் முக்கியம். தொடர்ச்சி எங்களுக்கு இப்படியே சப்போர்ட் பண்ணி கொண்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.